ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பாருங்க, ஒரு பெரிய காடு. இந்த காட்டில் நம்ம எப்படி தனியாக மாட்டிட்டா உயிர் பிழைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த காடு ரொம்ப மோசமான, ரொம்ப ரொம்ப உலகத்திலே ரொம்ப டேஞ்சரான காடு அப்படின்னு இந்த வால்டர் தைலி சொன்னா, மச்சா தேவை வெண்ணைய மாட்டி விட்டுருக்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புவோம். இந்த காட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணி உயிர் வாழலாம், எப்படி உயிர் தப்பிக்கலான்னு பார்க்கலாம். வேமா வாழ தாயலி. மச்சாட்டி அங்கே போடுற எவ்வளோ பெரிய பாம்பு. மச்சா வண்டி போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, அது எவ்வளோ பெரிய பாம்பு அப்படின்னு. நம்ம அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் போகணும். அது கொத்துச்சுன்னா நம்ம அவள் தான் இங்கேயே செத்துருவோம். மச்சா அந்த பிளாஸ்டிக் பாம்பு நீ தான் சொன்னேன். அப்புறம் எப்படி மச்சா கொத்தும்? மீதி புண்டியோட ஆல்டர் நாங்கள் மிகவும் சோர்வடைந்தோம். அதனால் நாங்கள் போகிறப்ப எதனா ஃபுட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போகிறோம். மச்சா பிரியாணி வேணும்டா எனக்கு. நாங்கள் இருவரும் காட்டில் மாட்டுக்கொண்டிருக்கிறோம், அதுவும் நடுக்காட்டில். இந்த தேவையா ஆல்டருக்கு பிரியாணி வேணுமா? நம்ம காற்றடிக்கும் திசை நோக்கி பயணிச்சுட்டே போவோம். டீ மாப்பிள்ள அங்கே போடுறோம் எவ்வளோ பெரிய யானை டே. ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப மிகவும் மோசமான யானையாக இருக்கும் போல், நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். இந்த யானையை பற்றி என் தமிழ் வாத்தியார் கூறியுள்ளார். இந்த யானை மிகவும் மோசமான யானை. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் மாதிரி 50 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இருக்கிறது அந்த யானைக்கு தெரியக்கூடாதுரா வால்டர். வால்டர் தாலி தன்னுடைய தேவையா தனத்தை பார்த்து கொண்டுள்ளார். இந்த யானைகிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, கோழியை மூட்டிட்டு நம்ம விசாட்டுக்கு போயிடணும். கேரளா ஃபோட்டோ ஷூட் மாதிரி யானை பக்கத்தில் போய் செல்ஃபி எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது என்ன பண்ணனா அவன் கோட்டையை நாளாக வந்துடும்.